வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். ஹோட்டல் சுவையில் ரவா கிச்சடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 2 கப்பு ரவை எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கணும், செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுக்கணும் ரவையை. 1 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை, இலை, லவங்கம் இதோடு கலந்துக்கணும். பூண்டு ஒரு 4 பல் சேர்ந்து கலந்துக்கணும். தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும், பச்சை மிளகாய் 2 இதை எல்லாத்தையும் கலந்துக்கணும். பூண்டு ஒரு 4 பல் தோல் எடுத்துட்டு இதோட கலந்துக்கலாம். தட்டி நசுக்கி போடணும். இது எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னு மஞ்சப்பொடி சிறிதளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். ரெண்டு கப்பு ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நாலு டம்ளர் தண்ணி விட்டு காயெல்லாம் வேக விடணும். இது ஒரு கொதி வந்த உடனே வறுத்த ரவையை சிறிது சிறிதாக கலந்துக்கலாம். வேக விடணும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். வெந்த உடனே நெய், முந்திரி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு வேக விடணும். சுவையான ரவா கிச்சடி ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.